Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலக்கணத்துல ஆறாவது பகுதியா இருக்கு இல்லையா, பிழை திருத்தம். அதுல நம்ம வழுவுச்சொற்கள் நேற்று பிழை திருத்தத்துல நம்ம வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப அதுலயே அந்த டாபிக்லயே வழுவுச்சொற்கள் நீக்குதல் நம்ம பார்க்க போறோம். வழுவுச்சொற்கள்னா ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், வடமொழி சொற்கள் இருக்கு இல்லையா, அதற்கு இணையான தமிழ் சொற்கள், தெலுங்கு மொழிக்கான இணையான தமிழ் சொற்கள், அதே மாதிரி போர்ச்சுகீசிய சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நமக்கு போர்டுல நமக்கு இடம் பத்தாததால 2 மட்டும் தான் எடுத்துக்கணும். போர்ச்சுகீசிய மொழியும் தெலுங்கு மொழியும் நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்த வகுப்புல வடமொழி சொற்கள்லாம் அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். இப்போ ஆங்கில எழுத்துக்கு இணையான சொற்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள அனைத்து கலை சொற்கள் இருக்கு. அதுதான் நமக்கு ஆங்கில எழுத்துக்களுக்கு ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், கலை சொற்கள். நம்ம உங்களுக்கு தமிழ் புக்கு கிடைச்சதுன்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் ஆங்கிலத்தில் நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல உள்ள கலை சொற்கள் நமக்கு ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சரியா? அது நம்ம ஏற்கனவே வகுப்பு போட்டிருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களும் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போய் படிங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். சரியா? இன்னைக்கு வழுவு சொற்கள்ல போர்ச்சுகீசிய சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களும் தெலுங்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு தெரியும், நம்ம பேசி இருக்கிறதுல 90% நம்ம தமிழே பேசல அப்படிங்கிறது. பாருங்களேன், அலமாரிங்கிறது என்ன? போர்ச்சுகீசிய சொல். அலமாரி அப்படின்னா நெடும் பேழை அப்படிங்கிறது தமிழ்ல. கிராம்பு அப்படின்னா லவங்கம். சாவி அப்படின்னா திறவுகோல். இப்ப இந்த சைட்ல எழுதிருக்கிறதெல்லாம் போர்ச்சுகீசிய மொழி, இந்த சைட்ல எழுதிருக்கிறதெல்லாம் தமிழ் மொழி. சரியா? இப்ப இதுல இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த அயல் மொழி, இந்த சைட்ல இருக்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி. நல்லா பாத்துங்க. அடுத்து பாருங்க, அசல்னா நம்ம தமிழ் முதல். அசல்னா என்ன அப்படின்னா முதல், கேபிட்டல் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் முதலீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. போர்ச்சுகீசிய மொழியில அசல் அப்படின்னு சொல்லுவோம். அந்தஸ்து, போர்ச்சுகீசிய மொழியில அந்தஸ்துன்னா நம்ம தமிழ்ல நிலை. நிலைன்னா நம்மளுடைய நிலை அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப நிலை. ஆஜர்னா போர்ச்சுகீசிய மொழியில, தமிழ்ல வருகை, வராங்க அப்படின்னு அர்த்தம். ஆஜர்படுத்துங்க அப்படின்னா வருகைப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். இலாக்கா அப்படின்னா துறை. கஜானா அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, நம்ம தமிழ் மொழியில கருவூலம். காகிதம் அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, நம்மளுடைய தமிழ் மொழியில தாள். காலினா காளிமனை, காலி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றிடம், நம்ம தமிழ்ல வெற்றிடம். காஜி அப்படின்னா நடுவர், தமிழ் மொழியில நடுவர். கிஸ்தி அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, தமிழ் மொழியில வரி. சந்தாங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, தமிழ் மொழியில கட்டணம். சர்க்கார் அப்படின்னா நம்ம தமிழ்ல அரசு. தபால் அப்படின்னா நம்ம தமிழ்ல அஞ்சல். தராசு அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, நம்ம தமிழ்ல துலாக்கோல். நபர் அப்படிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி, தமிழ்ல ஆள். நபர், ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆனா ஒரு ஆள். அடுத்து பாருங்க, நமக்கு தெலுங்கு சொற்களுக்கு இணையான நம்ம தமிழ் சொற்களை பார்க்கலாம். அக்கறை அப்படிங்கிறது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் அவசியம். அதிகம்ங்கிறது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் மிகுதி. ஆஸ்தி அப்படின்னா நம்ம தமிழ் சொல் சொத்து. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. வாரிசு அப்படிங்கிறது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் உரிமையாளர். அடுத்து பாருங்க, உப்புசம்னா வீக்கம். அடிக்கடி நம்ம கிராமப்புறத்தெல்லாம் சொல்லுவாங்க வயிறு உப்புசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப உப்புசம்னா வீக்கம். எகத்தாளினா என்ன? பரிகாசம், எகத்தாளம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்குல எகத்தாளம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க என்ன பார்த்து எகத்தாளம் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எகத்தாளம்ங்கிறது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா பரிகாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, எக்கச்சக்கம்ங்கிறது தெலுங்கு, அதற்கு இணையான தமிழ் சொல் அதிகம். ஏடாகூடம் என்னும் தெலுங்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒழுங்கின்மை,
அதாவது எதுவுமே சரியா வைக்காம இருக்கிறது, ஒழுங்கின்மை. ஒட்டாரம் அப்படின்னா முரட்டுத்தனம், பிடிவாதம் பிடிக்கிறது. ஒட்டாரம் முரட்டுத்தனம். ஒண்டி அப்படின்னா என்னதான், நான் ஒண்டியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒண்டினா என்ன, தனியாக. கச்சிதம், கச்சிதமா இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப கச்சிதம் என்ன, நேர்த்தியாக, அழகாக. காயம் என்னும் தெலுங்கு சொல்லின் தமிழ் சொல் புண். கிடங்கு என்னும் தெலுங்கு சொல்லின் தமிழ் சொல் பண்டகச்சாலை. கிடங்கு, கிடங்குனா தமிழ்ல என்ன, பண்டகச்சாலை. கிளி, கிளினா பறவை கிடையாது, அது வந்து பெரிய எல்லி போட்டோம்னா நமக்கு பறவை இல்லையா. இது கிளினா பயம், பயம். கெடு, கெடுனா என்ன, கெடு கொடுக்குறாங்க, எனக்கு 3 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, 4 நாள் கெடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கெடுனா என்ன, தவணை. கெட்டி அப்படின்னா உறுதியாக. தெலுங்குல வந்து கெட்டி, அதற்கு இணையான தமிழ் சொல் உறுதி. மாமூல், தமிழ் தெலுங்குல மாமூல் என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் வழக்கம். மாமூல் வாங்குறீங்க, மாமூல் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மாமூல் வாங்குறாங்கன்னா அது வழக்கமா செயல்படுற ஒரு செயல், வழக்கம். வாடகை, வாடகை என்பது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் குடிக்கூலி. வியாபாரி, வியாபாரி என்பது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் வணிகர். அடுத்து பாருங்க, சொக்காய். சொக்காயெல்லாம் நம்ம கிராமப்புறத்தெல்லாம் அப்போ பேசுவாங்க. சொக்காய்ங்கிறது நம்ம தெலுங்கு சொல், அதற்கு இணையான சொல் சாட்டை. சாரிமா, சட்டை. சாரி, சொக்காய் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன, சட்டை. அடுத்து பாருங்க, சாரி டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சு, நாக்கு இதாயிடுச்சு பாருங்க. சொக்கு, சொக்குறேன், உன்னை பார்த்து நான் ரொம்ப சொக்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சொக்கு அப்படின்னா மயக்கம், மயக்கம், விருப்பம், மயக்கம். சொக்குது, எனக்கு தூக்கம் சொக்குதுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சொக்குதுன்னா என்ன, மயக்கம். பாரம், பாரம், பாரம். தலையில ஒரு வெயிட் வச்சு தூக்கிட்டு போறோம்னா பாரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அதுக்கு பேர் என்ன, சுமை. நம்ம பாரத்துக்கு இணையான தமிழ் சொல் சுமை. கேப்பை, கேப்பை என்னும் தெலுங்கு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேழ்வரகு. கேப்பக்கூழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கேழ்வரகு கூழ். பத்தை, பத்தைனா தேங்காய்லாம் சொல்லுவோம். பத்தை அப்படின்னா சின்ன சின்ன துண்டா வச்சிருக்கிறத பத்தைன்னு சொல்லுவோம். அப்ப சிறு துண்டு. பத்தை என்னும் தெலுங்கு சொல்லியிருக்கு இணையான தமிழ் சொல் என்ன, சிறு துண்டு. புகார், புகாருடைய புகாருக்கு இனமான தமிழ் சொல் குற்றச்சாட்டு. மிருது, மிருதுங்கிறது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் மென்மை. வேடிக்கை என்பது தெலுங்கு சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் வினோதம். சரியா. இப்போ இது வந்து நம்ம இது வரைக்கும் 6 பாட்டை நம்ம பார்த்துருக்கோம் இலக்கணத்துல. 6 பாட்டுலயும் நமக்கு அடுத்து வந்து இதெல்லாம் வந்து எப்படி வினா கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த 6th பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பிழை திருத்தம், இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு, இதுல வந்து என்ன இளமை பெயர்கள் எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாரி கொஸ்டின் ஒரு 20-25 கொஸ்டின் தரேன். அதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தரவாயிருவீங்க. சரியா, நல்லா படிச்சீங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.